ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை ஃபைஜர்ஸ் கேலரி. நானும் என் குட்டி பாப்பாவும் எங்கே கிளம்பிகிட்ருக்கோம், நான் என் பெரிய பொண்ணோட ஸ்கூலுக்கு தான் கிளம்பிகிட்ருக்கோம். இன்றைக்கி அவங்களுக்கு வந்து ஆனுவல் டே இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பாப்பாவை வந்து அனுப்பிச்சி விட்டேன். முன்னாடியே 3:30க்கெலாம் அங்கே அட்டன் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் அனுப்பிச்சி விட்டேன். நான் வந்து ஒரு 4:30க்கு மேலே தான் கிளம்புனேன். அதுவும் எனக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போகிறாங்கன்னு சொன்னதுனால அறக்க பறக்க கிடக்கிடன்னு கிளம்புனேன். நடந்து போகிற மாதிரி இருந்தால் பாப்பாவை கையில் தூக்கிட்டு போயிடுவேன். பட் நான் ஸ்கூட்டியில் கிளம்புறேன். நான் மட்டும் கிளம்புறதுனால நான் பாப்பாவை அந்த பேக்கில் வச்சு அழைச்சிட்டு போகிறேன். ஒரு வழியாக ஸ்கூலுக்கு போயாச்சு. ஃபங்க்ஷன் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. நான் வந்து வேகமாக வந்தேன். எங்கே என் பொண்ணை மிஸ் பண்ணிடுவணும் பார்க்காம. ஏன்னா அவங்க வந்து எல்கேஜிலாம் ஃபஸ்ட்லேயே இது பண்ணிடுவாங்களேன்ட்டு வேகமாக வந்தேன். இந்த குட்டி பாப்பா வந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கு. மேடம், எனக்கு ஒரு பயம். ஸ்பீக்கர் பக்கத்தில் உட்காந்துருக்கோமே, பாப்பா அழுதுருவாளோ பயந்துருவாளோன்னு பயந்துட்டே இருந்தேன். பட் ஒரு டிஸ்டர்பும் பண்ணல மேடம். ஒரு வழியாக ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டார்டிங்கில் வில்லு பாட்டெலாம் பாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த எல்கேஜி குட்டீஸ்லாம் வந்துச்சு. அது ரொம்பவுமே க்யூட்டாக இருந்துச்சு அந்த குட்டீஸ்லாம் பார்க்குறப்போ. இதில் என் பொண்ணு இல்லை. இந்த குட்டீஸில் வந்து ஒரு பையன் வந்து ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டான், ஆடமாட்டேன்னு. அம்மாவை தேடி அழ ஆரம்பிச்சிட்டான். அதோ நிற்கிறாங்கல்ல, அவங்க தான் போய் அழைச்சிட்டு வந்துட்டாங்க. நானும் இந்த மாதிரி பயந்துட்டு இருந்தேங்க, எங்கே நம்ம பொண்ணு அழ ஆரம்பிச்சிருவாளோன்னு. ஏன்னா மேடம் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்லேயே ஒன்றும் பேசாமல் வெக்கப்பட்டுட்டு வந்துட்டாங்க சைலண்ட்டாக. ஸோ அந்த மாதிரி எதுவும் நடந்துருமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். பட் ரொம்ப சூப்பருங்க. என் பொண்ணு அவ்வளோ க்யூட்டாக ஆடுனா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்படி பார்த்தேன்னா இந்த வீடியோஸே நான் 10-15 தடவை போட்டு பார்த்துருப்பேன். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பார்க்குறவங்களுக்கு வேணால் இது சாதாரணமான விஷயமா தெரியலங்க. இதெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் எனக்கு தான் அதோட ஃபீல் தெரியும். அந்தளவுக்கு ஹாப்பி மூமெண்ட் அப்படி சொல்லலாம். ப்ரைஸ் வாங்குறப்போ கூட நான் இந்த அளவுக்கு சந்தோஷப்படல. ஏன்னா என் பொண்ணு ரொம்ப ஷை டைப். ஆடுவாளானே ஒரு டவுட்டாக இருந்தேன். சும்மா சொல்லக்கூடாது, செம்மையாக இருந்தாங்க என் மேடம். நான் வந்து என் குழந்தைய எதுலேயுமே ப்ரெஷர் போட மாட்டேங்க. படிப்புலேயும் சரி, ஹோம் ஒர்க்கில், அப்புறம் இந்த காம்படிஷனில் 3rd ப்ரைஸ் வாங்கினாலே அதுக்கு எதுக்குமே ப்ரெஷர் போடல. ஏன் 3rd ப்ரைஸ் அப்படின்னு எதுவுமே கேட்கல. ஏன்னா எனக்கு தெரியும், என் பொண்ணு வந்து சொல்லாமலே படிப்பா. வீட்டில் வந்து புக்கை தன்னாலே திறந்து வச்சு புக்கு ஃபுல்லும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நானே டயர்ட் ஆகிடுவேன். போதுண்டி விட்டுடி அம்மாவனா விட மாட்டா. புக்கு ஃபுல்லையும் படித்து முடிச்சுட்டு தான் விடுவா. ஆனால் ஸ்கூலில் வந்து மார்க் கம்மியாக இருப்பாள். ஏன்னா அவள் பேச மாட்டாள். நாம் ஹோம் ஒர்க் பண்ண சொன்னால் பண்ண மாட்டாங்க. காங்காச்சா கற்றுத்தரேன் வான்னு சொன்னால் வர மாட்டாங்க. சரி, நான் 2 நாள் லூஸ் விட்டுருவேன். அதுக்கப்புறமா 2 நாள் சென்று கூப்பிடுவேன். எப்படியாவது ஐஸ் வச்சு அவங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போது. ஆனால் 1 டைம் சொன்னாக்கா கரெக்டாக பிடிச்சிக்கும். நான் எதுக்கு இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன்னா, சில பேரண்ட்ஸ் நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப ப்ரெஷர் போடுறாங்க. எல்கேஜி யூகேஜிலே இதை படி அதை படி, இதை மனப்பாடம் பண்ணு, அதை சொல்லு இதை சொல்லுன்னு நான் பார்த்துருக்கேன். நம்ம குழந்தைங்கள அப்படிலாம் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற குழந்தை வந்து ஒரு 6th 7th போனால் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ரேங்க் அது வரைக்கும் எடுக்குமானா கண்டிப்பாக எடுக்காது. ஏன்னா நீ ஆரம்பத்துலேருந்தே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துகிட்டு நம்ம போகிற ப்ரெஷரில் அது மென்டலி டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அது போக்கில் விடுங்க. சூப்பராக படிக்கும். ரேங்க் எடுக்குதா இல்லையா அதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. வீட்டில் புக்கை திறந்து படிக்குதா அதுதான் முக்கியம். ஸோ நான் எங்கேயோ போயிட்டேன். ஸோ அந்த லாஸ்ட்டில் தனியாக ஒரு ஜோடி ஆடிட்டுருக்குல்ல, அதுதான் என் பொண்ணு. என் பொண்ணு உங்களுக்கு தெரியும். என் பொண்ணு எப்படி ஆடிருக்கு அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஏன் இந்த டாபிக் இப்போ கொண்டு வந்தேன்னா, அது நீயா நானால ஒரு அம்மா பையன் பேசிக்கிறத பார்த்தேன். அந்த பையன் வந்து அம்மா மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறான். படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு. அவங்க அம்மா வந்து முன்னெல்லாம் நல்லா படிச்சுட்டு இருந்தான், ஃபஸ்ட் ரேங்க் வந்தான். இப்போ வந்து மார்க் கம்மியாக எடுக்கிறான். ஏன் எடுக்கிறான்னு கேளுங்க, பதில் சொல்லும்பாங்க. அந்த பையன் 5th வரைக்கும் நல்லா படிச்சுட்டு இருந்தான், இப்போ தான் படிக்க மாட்டான்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அந்த பையன் சொல்லியிருப்பான், வீட்டுக்கு வந்தோடனேயே புக்கை திறக்க சொல்லி படிக்க சொல்கிறாங்க, 1/2 hour கூட ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பான். அவங்க அம்மா கூட ஏதோ சொல்லியிருப்பாங்க, அடிச்சனோ என்னமோ சொல்லியிருப்பாங்க. ஸோ அது ரொம்ப தப்புங்க. ஒரு விஷயத்தை வந்து நம்ம குழந்தைங்க கிட்ட திணிக்கவே கூடாது. சாப்பாடும் அப்படி தான், படிப்பும் அப்படி தான். எதை நீங்கள் அதிகமாக திணிக்கிறீங்களோ கண்டிப்பாக அது மேலே வெறுப்பு வரும். ஏன்னா அந்த பையன் 5th வரைக்கும் நல்ல மார்க் எடுத்துகிட்டு இருந்த பையன் 8th வந்து ரொம்ப லோவாயிட்டான். ஏன்னா அவங்க வந்து அடிக்கிறாங்க, கண்டிஷன் பண்ணுறாங்க.
ஸோ அந்த மாதிரி நம்ம பசங்களை வளர்க்கக்கூடாது. சாப்பாட்டு கூட அப்படித்தாங்க. ரொம்ப கட்டாயப்படுத்தி திணிக்கக்கூடாது. பசங்களுக்கு போதும்னா விட்டுறணும். நானும் சின்ன வயசில் பெரிய பொண்ணுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. பெரிய பொண்ணுக்கு வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருந்த பொண்ணு, அப்புறம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட நல்லா திணிக்க ஆரம்பிச்சிட்டா. ஸோ அதை அப்போ வெறுக்க ஆரம்பிச்சவ தான் இன்னமும் சாப்பாட்டை பார்த்தா வெறுத்துட்டு தான் இருக்கா. எப்போ சாப்பாடு கொடுத்தாலும் அழுவா வேணான்னு தான் சொல்லேன் என் பொண்ணு. அதனால தான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. ஸோ அவ்வளோதாங்க. நான் வந்து இந்த ஃபங்க்ஷன் என் பொண்ணு டான்ஸ் ஆனதுக்கப்புறம் எல்கேஜி தான் முடிஞ்சிச்சு. 5th வரைக்கும் எனக்கு எனக்கு டைம் இல்லை. என் பொண்ணு அழ ஆரம்பிச்சிட்டா. ஸோ நான் கிளம்பிட்டேன். ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு போங்க. தேங்க்யூ.